கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ வாய் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு வேணும். இப்போ நான் சொன்ன உடனே நாங்கள் என்ன நிறைய வாயாக பேசுகிறோன்னு அதுக்குள்ளே கோவம் வந்திருக்கோம். அப்படி கிடையாது. சாப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். பிடிச்சதெல்லாம் வாயில் போட்டு மெல்றதை தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேணுங்கிற அளவுக்கு நோய்களை கொடுப்பாரு. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று, வயிறு வலி, இன்றைக்கி தலைவலி, நாளைக்கு கால் வலிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய போகிறது, எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, குறிப்பாக ஸ்டொமக் அப்செட், ஃபுட் பாய்சனிங் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரும். ராசியிலே ராகு இருக்கிறதுனால துரித உணவுகளை கும்பராசிக்காரங்க கட்டுப்படுத்திக்கணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வருட பலன் சொல்லும்போதே நான் சொல்லியிருக்கிறேன். அதே தான் இப்போவும் 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், நோய்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு வர்றதுனால என்ன சாப்பிட்றோங்கிறத கான்ஷியஸாக சாப்பிட்றோம். பசித்து புசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பசிச்சா மட்டும் சாப்பிட்றது, அளவாக சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்க வழக்கங்களுக்குள்ள கும்பராசி அன்பர்கள் வந்துக்கிறது ரொம்ப அவசியம்.